பட்டாபி யோ ஆமா ஒண்ணுதான் இறங்கியா கொஞ்சம் இருங்க. இறங்க என்ன வரேன் வரேன். கொஞ்சம் கிட்ட வாங்க. அடுத்த மாதிரி வாங்க. அப்படி அப்படி கொஞ்சம் கிட்ட கிட்ட கொஞ்சம் அப்படி இருங்க. என்ன அது மரியாதை இல்லாம? நான் என்ன பண்ணுவேன்? மன்னிக்கணும். கல்லு கண்டா காரை ஊனி இறங்குவேன். போஸ்ட் கண்டா புடிச்சு இறங்கிடுவேன். நடு ரோட்ல நிக்க சொல்லிட்டீங்க, இப்படித்தான் இறங்குவேன். எதுக்காக நிக்க சொன்னீங்க? சைக்கிள்ல ஏன் லைட் இல்ல? ஏன் இல்ல? இது என்னது லைட் தானே? ஏன் எரியலன்னு தான் கேக்குறேன். காத்தடிச்சது அவிஞ்சு போச்சு, அதுக்கு நானா பொறுப்பு? எரியாத லைட்டோட வந்துட்டு ஏன் சார் இப்படி போய் சொல்றீங்க? என்னது சுடுதா? பொய் இல்லைங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சா? எரிஞ்சதே அவிஞ்சு போச்சு. மிஸ்டர் உன் பேர் என்ன? என் பேரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு உங்க இன்ஸ்பெக்டர், அவரு பேர் என்ன? யாரு அது? பட்டாபிராமன். எங்க வந்தீங்க? இங்கதான் வந்தேன். என்ன விஷயம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரசியல் பேசவா வருவேன்? ஏன் பேசுறதானே? விட்டுட்டேன், அன்னையோட விட்டுட்டேன். என்னையோட? 3 மணி நேரம் மேடையில இடைவிடாம இடி முழக்கம் செஞ்சேன். கடைசியில சந்தியா ரத்னாச்சு இருந்தா கேள்வி கேளுங்க. ஒருத்தருமே கேட்கலையா? கேட்டானே ஒருத்தன், யாரோ பேசிக்கிட்டே போறிய வள வள வளன்னு மணி என்ன ஆகுது அப்படின்னு அன்னைக்கு கேட்டான் சார். அன்னைக்கு விட்டவன் தான் அரசியல. அப்போ புறப்படுறேன், சைக்கிள் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டேன்பா. சார் சைக்கிள்ல லைட் இல்லாம வந்துட்டு இருந்தாரு. காத்துல லைட் அணிஞ்சு போனா அதுக்கு நானா பொறுப்பாளின்னு விவகாரம் பண்றாரு சார். பெரியவர் விசாரிக்கிறார், நீ என்ன குறுக்க? நீங்க சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கீங்க. ஏன் சார் இந்த வயசுல சைக்கிள் விடுறேன்னு இதுக்கே என்ன விட்டுலாமே? சைக்கிள்ல லைட் இல்லாம வந்தீங்களா? சைக்கிள்ல லைட்டோட தான் வந்தேன். காத்தடிச்சது, லைட் அணைஞ்சு போச்சு. காத்து ஒரு இயற்கை சக்தி, நேச்சுரல் போர்ஸ். அது எப்ப அடிக்கணும் நம்மளால சொல்ல முடியுமா? இப்ப தனுஷ்கோடியில புயல் அடிச்சது சார், கடல் கொஞ்சிச்சு, ரயிலே கவர்ந்து போச்சு. அதுக்காக ரயில்வே அதிகாரிகளை தண்டிக்க முடியுமா? யார் சார் தண்டிக்க முடியும்? Inscrutable are the ways of God. We have no power to judge him or charge him under traffic rules. இல்லையா? அதெல்லாம் சரி சார். அதெல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டா சைக்கிள் கொடுங்க. மிஸ்டர் பட்டாபிராமன், நான் தான் காத்தடிக்குதுன்னு தெரியும் போது துணியை சரி பண்ணிப்பனா இல்ல லைட்ட பாப்பனா? சார் சைக்கிள் இல்லைன்னா எனக்கு உயிரே போயிட்ட மாதிரி. பஸ்ல போறதுக்கு என் கையில காசு கிடையாது, நடந்து போறதுக்கு உடம்புல தெம்பு கிடையாது. சைக்கிள் கொடுத்துருங்க சார். இன்னும் ஒரு 4-5 நாள்ல கோர்ட்ல பணத்தை கட்டிட்டு சைக்கிள் எடுத்துருப்பாங்க. கோர்ட்ல பணத்தை நான் கட்டுறதா? சார் இது கௌரவ பிரச்சனை, விட மாட்டேன் சார். ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு கை பாப்பேன். அது உங்க அபிப்பிராயம். என்னங்க நான் என்ன பூச்சாண்டி காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு துரை ரகுநாதன் தெரியுமா? யூனோ துரை ரகுநாதன்? அவரை நான் எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? டே ரகுநாதா அப்படின்னுவேன். துரைய அதுல உங்களுக்கு பெருமையா இருந்தா அப்படியே கூப்பிடுங்க. அது மாத்திரம் இல்ல சார், மடையா முட்டா இடியட்டுன்னுவேன். யார? துரைய. அதெல்லாம் ஏன் இப்ப சொல்றீங்க? இப்ப சொல்லாம எப்ப சொல்றது? சார் துரை ரகுநாதன் கிட்ட எனக்கு இருக்கிற செல்வாக்க சொல்றேன். சைக்கிள் கொடுத்துருங்க. மிஸ்டர் பட்டாபிராமன், முதல்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். சார் நான் என் வக்கீல கலந்து பேசுற வரைக்கும் நீங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண விட மாட்டேன். சைக்கிள் கொடுங்க. தரமாட்டோம். அப்படின்னா நீங்க உங்க வக்கீல் கிட்ட கலந்து பேசிட்டு வாங்க. அது வரைக்கும் சைக்கிள் இங்கே இருக்கும். சார் நான் வக்கீல் கிட்ட போறதுக்கே சைக்கிள் வேணும் சார். பட்டாபியா வாடா. என்னடா ஆண்டவா சூதாட்டமா? அவங்க கூட பரவாயில்ல, கசன் பிரதரோட தான் விளையாண்டாங்க. நீ என்னடா சொந்த பிரதரோடவே சூதாடுற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா, சைக்கிள்ல லைட் அவிஞ்சு போச்சுன்னு இந்த இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் இல்ல, அவர் என் சைக்கிளை வாங்கி வச்சுட்டு தரமாட்டேங்கிறாரா. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது வச்சிருந்தியே அதே பழைய சைக்கிள் தானே? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டியே அதே சம்சாரமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கா நீ சொல்றது. ஏண்டா காரும் பங்களாவும் வந்துருச்சுங்கிற ஜோர்ல பேசுறியா? டே ரகுநாதா, பணக்காரனா இருக்கிறதும் ஏழையா இருக்கிறதும் மியர் ஆக்சிடென்டா? என்ன பிறப்ப ஆக்சிடென்ட் வரு? நான் மட்டும் என்னடா, சட்டப்பையில பைசா கூட இல்லாம தானே என் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். சட்டையில பையே இல்லாம நான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சேன். என்னமா அவருடைய குருட்டு அதிர்ஷ்டம் எஸ்டேட் ஓனர் ஆயிட்ட. என்னுடைய துரதிருஷ்டம் நான் இன்னும் 8 லாக்காவே இருக்கேன். ஏன் சார் மத்தவங்க வெற்றிக்கு வேற என்னதான் காரணம் காட்டுறது? அத்தனை ஆத்திரம் உனக்கு ஏதுடா வெற்றி? இத்த கொண்டு இப்படி வைடா. சும்மா இருக்கு சார் நீங்க. சைக்கிளை வாங்கிட்டாடா. பட்டாபி,
பையனை வேணா நான் கட்டிடுறேன், சைக்கிளை எடுத்து. பையனா நீ கட்டுறியா? என்கிட்ட சில்லறை இல்லையாடா? இது பிரஸ்டீஜ் இஷ்யூ, கௌரவ பிரச்சனை. விட்டுலாமாடா? ஹைகோர்ட் என்ன சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு கே பார்க்கணும்டா. லீகல் ஹிஸ்டரியே இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்க போறது. போன் பண்றான், சைக்கிள் கொடுக்க சொல்ற. முரளி, செக் அண்ட் மேக். சோசிட்டடா போடா. என்னடா நீ பேசாம போற? இல்லப்பா, இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் நான் தலையிடக்கூடாது, தப்பு. தப்பு. சைக்கிள்ல மாட்டிக்கிறது சின்ன விஷயம் இருக்கு. இவனுக்கு நான் போய் மோட்டர் பைக் வாங்கி அப்புறம் மாட்டிக்கணும். அதான் முடிக்க போயிட்டாரா? அள்ளி கொட்டிட்டு போட. ஏண்டா முரளி, உங்க அண்ணனுக்கு என்ன புதுசா கிரீடம் வந்துருச்சா? எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நாளைக்கு கான்பரன்ஸுக்காக பெங்களூர் போறாரு. அதுக்காக சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னார். வேற ஒண்ணும் இல்ல. இங்கேயே அவனுக்கு கண்ணுகால தெரியல, பெங்களூர் போனா தெரிய போதா? போடா. எப்பாவது போலீஸ்ல மாட்டிட்டு இருக்கீங்களா? இதுக்கு முந்தி என்னடா சந்தோஷமா? பிரேக் இல்லாம போனா புடிச்சு விட்டான். நோட் புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டான். பேர் என்ன சார்னு கேட்டான். சொன்னேன், திருக்கோயிலூர் சர்வமங்கல கல்யாண குண அனந்த பத்மநாப பட்டாபிராமன் அப்படின்னு. அதேதான் சொன்னான் அவனும். மேல பார்த்தான், கீழே பார்த்தான், கையில இருந்த பென்சில பையில போட்டுக்கிட்டான். பேர் எழுத முடியல, போங்க சார் அனுட்டான். இப்ப புடிச்சானே, இவன் விடல, நிறுத்தி நிதானமா கேட்டு பேர் எழுதிட்டான். படிச்சவன் போட்டுருக்கு, கையோடவே கூட்டி போயிட்டான். என்னடா ஊக்கட்டுறேன், கதையா சொல்றேன் உங்ககிட்ட. மாட்டிட்ட அவஸ்தையை சொல்றேன். தலை எடுத்து 5 மணிக்கு ஆபீஸை விட்டு போக வேண்டியவன் 4:30 மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ ஃபாலோ பண்ண போலீஸ்காரன் என்ன ஃபாலோ பண்ணிட்டான். என்ன கேஸ் ஆறது? முரளி, ஆபீஸ்ல 2 அழகான பறவைகள். ஒண்ணு அங்கிருந்து இங்க வருது, இன்னொன்னு இங்கிருந்து இங்கேயே வருது. பறவைகளா? சமாதான பறவைகளா? அநியாய பறவைகள்ரா. அட்டகாசம் பண்றது புரியலையா? காதல் பறவைகள். முரளி, ஆபீஸ்ல காதல் நவீனம் ஒண்ணு இன்னைக்கு ஆரம்பம். உங்களுக்கு ஏன் சார் இந்த பாவம் எல்லாம்? ஒரு ஆர்வம் தான். இத்தனை வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம வந்துட்டு இந்த வயசுல இப்படி ஒரு ஆர்வமா? ஏண்டா, நம்ம அனுபவிக்க முடியாத மத்தவங்க அனுபவிக்கும் போது பார்க்கறதுல ஒரு தனி குஷி தானடா. இப்போ குழந்தைகளுடைய குடும்பத்தரத்தையும் விளையாட்டையும் பார்த்து ரசிக்கிறோம். எதனால? இப்ப நம்மளால அது மாதிரி இருக்க முடியறது இல்ல, அதனால. சித்த சொல்லுங்க சார். முரளி, ஆபீஸ்ல சரியா 11 மணி இருக்கும். அத்தனை வயலும் சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரம். பளிச்சுன்னு ஒரு ஜோதி ஜூஸ் போயிடுச்சு நினைக்காத. வானவில் பாத்திருக்கியா? அத்தனை கலர்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காளே ஸ்டெனோ, டைப் அடிக்கிற பொம்பளை. அவ டைப் அடிக்கிற டைப்பே ஒரு டைப். நடக்கிறா பாரு. ஐயோ நட அவளது இல்லடா. எல்லா பயலுக்கும் ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ். எப்படி பாக்குறாங்க? இதே மாதிரிதான் நூல் பிடிச்ச மாதிரி விகாரமா. ஒருத்தனை மதிக்கிறடா, ஒருத்தனை மதிக்கல. வர்றான் அக்கௌண்டன்ட் அருவாமுதம். அச்சட வழியா பாக்குறாரு, சட்டையா பண்ணல. நெக்ஸ்ட் கேஷியர் கிருஷ்ணன். போயா நடையிலே சொல்லிட்டான். தேடு நம்ம போய ஹீரோ கிட்ட வந்தா அப்படி நிக்கிறான். கண்டதும் காதல். இந்த பொண்ணு அவனையே பாக்குறான், அந்த பையன் இந்த பொண்ணையே பாக்குறான். 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க